எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. இதோ மனிதர்கள் மத்திய வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்திய வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த
செய்கிறவர், நம்மோடு வாசம் செய்யும்படியாக விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் நம்மோடு வாசம் செய்யும்படியாகவே இந்த பூலோகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சதா காலமும் உலகத்தின் இறுதி பரியந்தமும் நம்மோடு வாசம் செய்யும்படியாக நம்மோடு இருக்கிற தேவனை நாம் எல்லாரும் இணைந்து சங்கீதம் 135 1 2 3 நாம் வாசிக்கிறது போல, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலும் தமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இந்த கர்த்தர் அவர் நல்லவர். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் தேவனை துதிக்க போகிறோம். சபையில் எழுந்தருளுகிற தேவனை ஒரு மனதோடு அவர் நாமத்தை உயர்த்தி பாடும்படியாக எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி தேவனுக்கு உரிய கனத்தை செலுத்தும்படியாக ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி எஸ் லார்ட். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். தேவனை துதித்திடுவோம்,
சிலராக நாம் எல்லாரும் இணைந்து தேவனை துதிக்கும் பொழுது அது எவ்வளவு அற்புதமா இருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, பரலோக சேனை ஹல்லேலூயா 24 மணி நேரமும் ராஜனை அவர்கள் உயர்த்தி கொண்டே இருக்கிற அந்த வேலையில ஒரு துளி ஒரு பங்காக நாமும் அவர்களோடு இணைந்து ராஜாதி ராஜாவை பரிசுத்தரை நம் தேவாதி தேவனை உயர்த்தும்படியாக மீண்டுமாக ஆண்டவர் தந்த அந்த வாய்ப்புக்காக நாம் எல்லார கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கோடான கோடி தூதர்களோடு அப்பா சேர்ந்து உம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவரே நீங்க ஏற்படுத்தின இந்த துதிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் சங்கீதம் 121:7-8 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன்னிடத்தில் உன் ஆத்துமாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இது வெறும் தேவனுடைய வார்த்தை மாத்திரமல்ல, இந்த வார்த்தை தான் இந்த நாள் வரைக்குமாக நம்மை காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கடந்த பல நாட்களாக நாம் தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் நாம் கடந்து சென்ற எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்தது தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? ஆண்டவர் நம் போக்கையும் வரத்தையும் இதுவரைக்கும் காத்தவர், இனிமேலும் அவர் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் காத்தவர், இந்த மட்டும் காத்த தேவன் இனிமேலும் அவர் காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் மகிழ்ச்சியோடு தைரியமாக நாம் என்ன காரியங்களை எதிர்கொண்டு போக இருந்தாலும், ஒருவேளை என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்தை குறித்து சொல்லி இருக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு ஒரு வார்த்தை உண்டு, தேவன் உன்னை காப்பார். ஹல்லேலூயா. உன் போக்கையும் உன் வரத்தையும் காக்கிற தேவன் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நம்மை காப்பாராக. விசுவாசத்தோடு நிரம்பி இந்த பாடலை நாம் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாட போகிறோம். இதுவரை இந்த மட்டும் காத்தது எபினேசரே, இனிமேலும் நீங்க காக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. Thank you Lord. எல்லாரும் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பாடுவோமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஹல்லேலூயா ஆமென் விசுவாசத்தால் நிரம்பி இந்த பாடலை பாடும் பொழுது உங்களுடைய காக்கிற பிரசன்னம் உங்களை சூழும்படியாக. ஆமென். இந்த மட்டும் காக்கும் எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோபாயிரே. சொல்லுங்க, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோபாயிரே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே,
ஒரு தாய் தன் பிள்ளையை காக்கிறது போல இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை காக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்காங்க. எப்பொழுதும் தங்கள் தாய்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் மேலேயே கண்ணோக்கமா இருப்பாங்க. அதே போலதான் நம் தேவன், அவர் நமக்கு தாயை போன்றவர். ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பதிலே அவர் சிறந்தவர். ஹல்லேலூயா. தாயாக கொண்டிருக்கிற தேவனை பெற்றிருக்கிற எல்லாரும் நான் இந்த மகிழ்ச்சியோடு பாடுவோமா? ஹல்லேலூயா. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. ஹல்லேலூயா. ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே. மகிமா நீர் ஊற்றிடுமே. மகிமா நீர் ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவே. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் இயேசுவே. பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. ஆமென். பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. சொல்லுங்க. ஆமென். இயே வாருமே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. மீண்டுமாக சேர்ந்து சொல்லுவோமா? பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. ஆமென். பழமை எல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கி மாறுமே. சென்று செல்வோம். அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா. Yes Lord. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. நல்ல மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி ஆமென். அவருடைய சன்னிதானத்திலே ஆமென் ஸ்தோத்திரங்களோடு ஆமென் ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எப்பொழுதெல்லாம் பிரவேசிக்கிறோமோ நம்மை அறியாமலே தேவன் அவர் ஸ்தோத்திரங்களினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமூகத்துக்கு முன்பதாக நாம் வரும்பொழுதெல்லாம் ஒருவர் கூட வெறும் கையா வரவே முடியாது. It's thanksgiving in our lives, in our hearts. So whenever we come before His presence, there is nothing that we cannot give to Him. We can never say, Lord, there is nothing that I can offer to you, but rather we could say, Lord, I enter your presence, Father, with thanksgiving in my heart. Hallelujah. எப்பொழுதும் அவர் சமூகத்திற்கு முன்பதாக இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் எப்பொழுதெல்லாம் நீங்க அவரை ஆராதிக்கும்படியாக அவர் சன்னிதானத்துக்கு முன்பதாக வரீங்களோ அந்த நேரத்திலெல்லாம் உங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை அறியாமலே ஸ்தோத்திரங்களை நீங்கள் ஏறெடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த ஸ்தோத்திரங்களை செலுத்தக்கூடிய அந்த உன்னத அபிஷேகத்தினாலே ஏஞ்சல் டிவியை பார்க்கிறவங்க ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக இத்தனை நாள் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் அந்த உன்னத அபிஷேகத்தினாலே hallelujah, whenever you enter His presence in the mighty name of Jesus in this new year, the Lord God is going to fill you with an abundance of thanksgiving, with a heart of thanksgiving. Hallelujah. நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில கடந்து சென்றிருந்தாலும் இந்த ஆண்டிலும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் சன்னிதானத்துக்கு முன்பதாக நீங்கள் வரும்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஒரு ஒத்தாசையினால் நிரப்பும்படியாக
Thank you, Lord. We pray, Father. Every new year is a year of expecting the return of our Savior. ஒவ்வொரு புதிய வருடத்திலும் காணும் பொழுது, ஒவ்வொரு நாளும் காணும் பொழுது, அந்த நாளிலே நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நம் ராஜாதி ராஜன் அவர் மீண்டும் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு சபையாகிய சரீரமாகிய சபை ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆண்டிலும் ஆண்டவரே, நீங்க மீண்டும் வரப்போகிறதை நாங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக அவளோடு இருக்கிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பல்லவே நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? Let's all clap our hands and sing to the soon coming King. Hallelujah. Let's all rejoice in his presence and sing to him. Hallelujah. Hallelujah, glory. Hallelujah, glory To the Holy of Holies. to the Holy of Holies. Hallelujah, glory. Hallelujah, glory To the Holy of Holies. Everyone together. Let's all clap our hands and sing. Hallelujah, glory. Hallelujah, glory To the Holy of Holies. to the
தேவன் அவர் ஏதோ நேற்று இருந்து வாழ்ந்து மரித்து போனவர் அல்ல, அவர் மீண்டும் வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவரோடு அழைத்து செல்லும்படியாக அவர் மீண்டும் வரப்போகிற தேவன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட விலகி போகவே இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நிறைவேறுகிறதை நாம் தத்ரூபமாக பார்த்து கொண்டுகிறோம். We are living in the period of time when we are experiencing the word of God becoming real in our lives. நம்மை சுற்றிலும் உலகம் எங்கிலும் நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஒரே காரியத்தை அது வலுப்படுத்துகிறது. அது என்னவென்றால் நம் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அவர் மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, ஒருவேளை இந்த தற்காலிக பிரச்சனைகள், நாம் கடந்து செல்கிற சோர்வான காரியங்கள், இவைகள் எல்லாம் இந்த பூமிக்குரியவைகள், இவைகள் எல்லாம் தற்காலிகமானவைகள். ஆனால் நாம் சேவிக்கிற தேவன் அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் அவர் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர். இந்த வருடத்திலே ஒவ்வொரு நாளிலும், இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளிலும், இந்த நாட்களிலே ஒவ்வொரு மணி நேரமும் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களோடு இருக்கிற தேவன். ஆமென். அவரை உயர்த்துவோமா எல்லாரும் இணைந்து? Yes Lord. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எல்லாரும் இணைந்து தேவனுடைய சமூகத்திலே அவரை உயர்த்தும்படியாக இந்த வேளையிலே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன் இந்த நாளிலும் அவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவர் மாறும்படியாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக உங்க வாழ்க்கையிலே அவர் உங்களை வழிநடத்தி செல்லும்படியாக அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே அப்பா என் முழு குடும்பத்தையும், ஆண்டவரே என்னுடைய தொழிலை, அப்பா என்னுடைய ஞானத்தை, என்னுடைய படிப்பை, என்னுடைய எதிர்காலத்தை அப்பா உடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். யெகோவா ஈரே,
நங்கூரம். ஹல்லேலூயா. அவரை நாம் நம்பும் பொழுது அவர் நம் வாழ்க்கையிலே நங்கூரமாக, நம் வாழ்க்கை அசைக்கப்படாதபடிக்கு, அவருக்குள்ளாக ஸ்திரப்படும்படியாக நம்பிக்கையின் நங்கூரமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஹல்லேலூயா. God bless you. Amen. Praise the Lord. எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் நாம் இணைந்து தேவனை துதிப்பதற்கு கர்த்தர் பாராட்டிய இரக்கத்திற்கு அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நாம் நன்றி கூறுவோம். அவர்தான் இப்படி ஒரு ஆராதனை திருச்சபைக்கு போக முடியாமல் முடக்கப்பட்டவர்களுக்கு தேவை என்று ஆவியானவரால் உந்தப்பட்டு இப்படி ஒரு ஏற்பாடு செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெய்வ மனிதனுக்கு நன்றி. அன்பானவர்களே, ஆராதனையில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பல உண்டு. பரிசுத்த வேதம் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு அறிவுரை கொடுத்திருக்கிறது. சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருப்பீர்களாக. சபை கூடுவது மிக அவசியமானது. அக்காலத்தில் ஒரு சினகாக் என்று சொல்லக்கூடிய ஒரு 10 பேர் கூடி ஆராதிக்கக்கூடிய நிலையில் யூதர்கள் கூடினார்கள். காலப்போன போக்கினிலே இன்றைக்கு சபைகள் வளர ஆரம்பித்து விட்டது. புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் பெருகிய பொழுது சபையானது வளர ஆரம்பித்தது. இன்றைக்கும் கூட பாருங்கள், இந்திய தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் கிடுகிடுகிடுகிடுகிடுவென்று சபை பெருகிக் கொண்டிருக்கிறது. லட்சோப லட்சம் மக்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியரங்கமான செய்திகள் வெளியிடப்படவில்லை என்றாலும் சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. காரணம், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சுய இரத்தத்தினால் சிந்தி சம்பாதித்தது. நீங்கள் ஒரு சபை, நான் ஒரு சபை. சபைன்னு சொன்னோன்னா பெரிய கட்டடங்களை நீங்கள் மனதில் கொள்ளாதீர்கள். கத்தீட்ரல், குடிசை அப்படியெல்லாம் எண்ணாதீர்கள். நீங்களும் நானும் சபை. இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு திருச்சபையின் அவயவங்கள், உறுப்புகள். அந்த விதத்தில் உங்களோடு கூட இணைந்து நானும் ஒரு அங்கமாக, உறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இயேசு ஊழியங்கள், அதாவது கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களிடம் தேவன் கையளித்த பொழுது அவர்கள் ஒரு சாதாரண நிலையில் ஆரம்பித்து திபேத் அந்த பகுதியிலே கால்நடையாக நடந்து கடும் குளிரிலும் பனியிலும் வெறும் கால்களில் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் பல முறை உயிர் போகும் என்ற நிலைமையில் உயிரை துச்சமாக மதித்து கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் ஐயா சாது. அவர்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த இயேசு ஊழியங்களை கொடுத்து இதுவரை அதை நடத்தி கொண்டு வருகிறார். பல வருடங்களாக அவர்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். சமீப காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு காரனோடி பகுதியிலே 8.5 ஏக்கர் நிலத்தை கொடுத்து, அந்த 8.5 ஏக்கர் நிலத்திலே இப்படியெல்லாம் கட்டடங்கள் அமைய வேண்டும் என்று ஒரு வரைபடத்தையும் கொடுத்து இன்றைக்கு கட்டடங்கள் எழும்பி விட்டன. ஆனால் முடிய இன்னும் சில காலங்களாகும், முடிவுக்கு வந்துவிடும். இந்த கனமான ஊழியத்தில் பங்காளர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். அவர்களால் தான் இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்களும் நானும் ஒருவர் என்று சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவோம். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரம் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், தாங்குகிறீர்கள். மிக்க நன்றி. இப்பொழுதும் கூட இந்த கட்டட நிதிக்கு தேவைகள் ஏராளம் என்று ஐயா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விசேஷ காணிக்கை இன்றைக்கு நீங்கள் அனுப்பப் போகிறீர்கள், நாம் அனுப்புவோம். அது அந்த இயேசு ஊழியங்கள் கட்டட நிதிக்கு போகட்டும், அல்லது
ஏற்கனவே நீங்கள் ஏதாகிலும் பொருத்தனை பண்ணியிருந்தால் இதற்குத்தான் நான் அனுப்பப் போகிறேன், அது உங்கள் விருப்பம். ஆனால் மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமான தேவை கட்டடப் பணியினுடைய பூர்த்தியாகும் வேலைகள் முடிக்கப்பட வேண்டும். திரையில் வந்து கொண்டிருக்கிற அந்த அறிவிப்புகள் சரியாக பார்த்து கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் எதை அனுப்ப சொல்கிறாரோ அனுப்புங்கள். இதோ ஒரு பாடல். இந்த மட்டும் காக்கும் எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோபாயிரே. சொல்லுங்க. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோபாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே. எல்லாரும் நாயிலே ஸ்தோத்திரங்களோடு அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்வோமா? இயேசுவை இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோபாயிரே. சேர்ந்து பாடுவோம். இந்த மட்டும் எபினேசரே, இனிமேலும் காக்குமே கோபாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. ஆமென். இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். ஆமென். ஹalleluya. Yes Lord. எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும். ஆமென். இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. எல்லாரும் மகிழ்ச்சியோடு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாரும் நாயிலே எவ்வளவுதான் யோர்தான் செங்கடல் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு தரப்போகிற அந்த வெற்றிக்காக ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அன்பானவர்களே, நீங்கள் ஒரு நல்ல ஊழியத்தை செய்திருக்கிறீர்கள். நாங்கள் என்ன பாஸ்டர் செஞ்சோம்? ஊழியங்களை தாங்குவதும் ஊழியங்களுக்காக ஜெபிப்பதும் ஒரு ஊழியம். ஊழியங்கள் பல உண்டு. ஒரு சிலருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். ஊழியங்களை ஜெபத்தால் தாங்குவது, பொருளாதாரத்தில் தாங்குவது, சரீர பிரகாரமாக வந்து பணி செய்து தாங்குவது. எப்படியோ கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்களுக்கு தேவன் தந்திருக்கிற வரத்தின்படியாக தேவனுடைய வார்த்தைகளை மிக அழகாக எடுத்துரைக்க ஆண்டவர் அவர்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அவருடைய தகப்பனார் ஒரு சிறந்த வேத களஞ்சியம், பரிசுத்த வேதாகமத்தை அப்படி கரைத்து குடித்தவர்கள். அக்காலத்தில் கன்கார்டன்ஸ் மற்றும் ஒத்தவாக்கிய வேதாகமம், இன்னும் ரெஃபரன்ஸ் என்றெல்லாம் இல்லை, முழு வேதாகமத்தையும் படித்து தான் அவர்களெல்லாம் தெய்வ செய்தி வழங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் சென்னையிலே முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை ஸ்தாபித்தவர் அவர்தான். வே பேக் இன் 1960s, 1960களிலே. இன்றைக்கும் அந்த முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. அதுதான் சென்னை நகருக்கு ஒரு ஆரம்ப விதை.
இன்றைக்கு பல திருச்சபைகள் பல ஆயிரங்கள் பெருகிவிட்டன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக முதல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையை ஸ்தாபித்த கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாஸ்டர் வி மோசஸ் அவருடைய புதல்விதான் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். இப்பொழுது அவர்கள் எனது மனைவியாக என்னோடு இணைந்து செயல்படுகிறார்கள். உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். இன்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு தெய்வ வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். கேட்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் புது வருட வாழ்த்துதல்களை சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை முக்கியப்படுத்தி இன்னும் எந்த விதத்திலெல்லாம் இந்த ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நாம் இருக்கிற இடங்களில், நாம் இருக்கிற திருச்சபைகளில் தன்னை நம் மூலமாக எப்படியெல்லாம் வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார் என்பதை தான் தொடர்ந்து நாம் தியானித்து செபிக்கப் போகிறோம். இந்த வருடத்திலும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 30:19. அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. எந்த சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் அறிவிக்கிறார்? இதை நாம் அறிந்து கொள்வதற்கு எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை கடைசி நாட்களில் எப்படி அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார், எப்படி அவர்களை வர்த்திக்க பண்ண போகிறார் என்பதை தான் நாம் அந்த பகுதியில் பார்க்கிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம். எரேமியா 30:18 24. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவர் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை. 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாயிருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வரப்பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. 24ஆம் வசனத்தில் கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நாம் அதிகமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி நான் தேவ சமூகத்தில் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தின ஒரு காரியம், கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு தெய்வீக அன்பில் இந்த உலகத்தில் வாழ நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின அந்த வார்த்தைகளை அங்கே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அன்புதான் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. வேதம் முழுவதும் தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நிரம்பிய புத்தகம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த வார்த்தைகளை விட இந்த உலகத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமான ஒரு தேவை அன்பு. ஆரம்ப சிருஷ்டிப்பிலிருந்து முடிவு வரையிலும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளினால் நித்தியத்தை உள்ளடக்கி இருக்கிறது. தீர்க்க தரிசனம் உயர்ந்தது, ஆனால் அன்பு இல்லை என்றால் அது பயனற்றது. பலவிதமான தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அன்பில்லாமல் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்னாலும் அது பயனற்றது. அதை தான் இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைக்கு இந்த வருட ஆரம்பத்தில் அநேகர், எனக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, என் குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு அநேகர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எப்படி வருகிறது என்று அதை முக்கியப்படுத்தி அதற்காகவே அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள். அது முக்கியம்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை விட ஒரு தெய்வீக அன்பு, தெய்வீக அந்த நிபந்தனையற்ற ஒரு அன்பு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் அதிகமாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, சகல ரகசியங்களை விட அன்பு ரொம்ப முக்கியமானது. அறியாமையில் இருக்கிற எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். திரித்துவம் என்றால் என்ன, உலகத்தில் நடக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் நன்றாக அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வருஷம் என்ன நடக்க போகுது, இந்த தேசத்தில் என்ன நடக்க போகுது, இந்த ஊரில் என்ன நடக்க போகுது, எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை, ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்போம். அது தேவைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சகல அறிவை அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அந்த அறிவும் எனக்கு பலனற்றது. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர்
இப்பொழுது நமக்கு வலியுறுத்துகிறது என்னவென்றால், அதிகமாக நாம் தேவனுடைய அன்பினால் இந்த வருடத்தில் நிரப்பப்பட வேண்டும். தெய்வீக அன்பு நம்மை முழுமையாக ஆளுகை செய்ய வேண்டும். சகல ரகசியங்களை அறிந்து கொள்கிறதை விட ஆண்டவரே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். மூன்றாவதாக, சகல அறிவை விட அன்பு மிக முக்கியமானது. அதை தான் பார்க்குறோம். சகல அறிவுன்னு சொன்னால், காலேஜில் படிக்கிறேன், பல பட்டங்கள் வாங்க போகிறேன் இந்த வருஷத்தில், ரொம்ப அதெல்லாம் முக்கியம்தான். அதுக்காக என் வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்கேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட அன்பு இதில் இணைந்திருக்க வேண்டும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோமா, காலேஜில் படிக்கிறோமா, பட்டங்களை வாங்க போகிறோமா, அதெல்லாம் தேவைதான். ஆனால் அன்பு இல்லாமல் எந்த ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொண்டாலும் அது பலனற்றதாக மாறிவிடும். ஆகவே இந்த வருடத்தில், அப்பா, நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில், நான் படிக்கிற காலேஜில், நான் வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு அறிவுடையவராக நான் வெளிப்படுத்தப்பட்டாலும் அதிலே உம்முடைய அன்பு வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான்காவதாக, 1 கொரிந்தியர் 13:2 நாம் வாசிக்கும் பொழுது, மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தாலும், எனக்கு இருக்கிற மாதிரி விசுவாசம் யாருக்குமே கிடையாதுங்க. மலையவே பேர்த்திருவேன் நான், அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கட்டும். ஆனால் அன்பு இல்லை என்றால் அது பலனற்றது. அதனால கடுகு விதையளவு விசுவாசம் என்பது அற்புதமானது. ஆண்டவராக இயேசு சொல்றார், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆனால் இப்படியெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. ஆனால் அன்பு நமக்கு இல்லை என்றால் அவைகளெல்லாம் பலனற்றது. இதையெல்லாம் ஏன் ஆவியானவர் வலியுறுத்தி பேசுகிறார் என்றால், இந்த கடைசி காலங்களிலே எதிராளியாகிய சத்துரு அவர்களுடைய வெளிப்படையான செயல்களை முக்கியப்படுத்தி, குடும்பத்தில் அன்பு கிடையாது, கணவன் மனைவிக்குள்ள அன்பு கிடையாது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பு கிடையாது, கூட பிறந்தவரிடத்தில் அன்பு கிடையாது. ஏன், அநேக பெற்றோர்களை கூட முக்கியப்படுத்தாத பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த கடைசி காலத்துல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது எப்படி ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார், விருத்தி அடைய செய்வார்? அதனால எங்கெல்லாம் நாம அன்பிலே குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, எதையெல்லாம் முக்கியப்படுத்தி எது ரொம்ப முக்கியமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம இருக்கிறோமோ, இந்த நாளில் கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நான் இதிலெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறேன், ஆனால் அன்பு மட்டும் என்கிட்ட இல்லை, அந்த அன்பை எனக்கு தாங்க. வடமேற்கில் ஒரு மிஷனரி ஊழியம் செய்கிறார், நல்ல ஒரு மிஷனரி. அப்போ சீனாவில், வடமேற்கு சீனா மிஷனரி, அவருக்கு சீன மொழியே தெரியாது. ஒரு மிஷனரி மொழி தெரியாமல் அந்த இடத்துல போய் ஊழியம் செஞ்சால் எவ்வளோ கஷ்டம். ஆனால் அவர்கிட்ட இருந்தது என்னன்னா, ஜனங்களை ரொம்ப நேசித்தார். அவங்க பேசுறது இவருக்கு புரியாது, இவர் பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஆனால் அன்பை வெளிப்படுத்தினார். என்னென்ன விதத்தில் அந்த அன்பை அவங்க கிட்ட வெளிப்படுத்த முடியுமோ, அந்த அன்பை வெளிப்படுத்த 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 இவருக்கு அந்த மொழி தெரியுதோ இல்லையோ, ஜனங்கள் எல்லாரும் இவரை நேசித்தார்கள், இவரும் அவர்களை நேசித்தார். அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். சிரிப்பாரு, அவங்கள பார்த்து சிரிப்பாரு, அவங்களும் அன்பின் மொழியில சிரிப்பாங்க. அவங்க கிட்ட செய்கையில தான் பேசுவார், ஏன்னா மொழி தெரியாது. ஆனால் அவர் பண்ற செய்கை
அந்த ஜனங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா அன்பு அந்த பகுதியில் இவர் ஜனங்களை நேசித்தார், ஜனங்கள் இவரை நேசித்தார். அப்படிதான் அவர் அங்கே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக, அன்பு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. அதை தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பில்லாமல் கொடுப்பது பலனில்லை. கொடூர ஆவியுடன் கொடுப்பது பலனில்லை. ஏதோ கொடுக்கணும், கொடுத்துருவோம், அப்படி கொடுக்கறதும் பலனில்லை. கொடுக்கும்போது தேவன் தம்முடைய அன்பை நம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். அந்த விதத்தில் நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் இப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் பலவிதமாக, இன்னும் கூட இந்த புதிய ஆண்டுக்கான வெகுமதிகளெல்லாம் ஒவ்வொருத்தரும் உறவினர்களுக்குள்ள தாங்கள் இருக்கிற இடங்களில் பல விதங்களில் வெகுமதிகளை பகிர்ந்து கொண்டே இருப்பாங்க. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் கடமைக்காக எதையும் செய்யக்கூடாது. கொடுக்கலன்னா கோச்சிக்குவாங்க. இது ஒரு கடமை, அதனால கடமையை நான் செய்கிறேன், அப்படி செய்கிற பழக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு தெய்வீக அன்பிலே நாம் செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை முழு மனதுடன் தெய்வீக அன்புடன் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அநேகர் இரத்த சாட்சியாக கூட மரிப்பார்கள். ஆனால் அது ஏதோ நான் இந்த ஒரு காரியத்தில் நான் ஒரு சாட்சியாக நான் வாழ்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதை ஒரு சடங்காச்சாரமாக நாம் செய்யாமல் அதை கூட ஒரு தெய்வீக அன்பில் செய்யும் பொழுதுதான் அதிலே நமக்கு தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய பலனை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொடுப்பார். மூன்றாவதாக, அன்பு சகலத்தையும் சகிக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. அன்பின் உச்ச நிலைதான் கிரேக்க மொழியில் அகாப்பே, நிபந்தனையற்ற ஒரு அன்பு. அப்ப இந்த உலகத்துல உண்மையான ஒரு அன்பு உடையவர்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அவங்களுடைய நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அக்கினியில அவங்க நடந்தாலும், துக்கத்தில் இருந்தாலும், பிரச்சனைகள்ல இருந்தாலும் அவங்க கூடவே இருக்கணும். எத்தனை பேர் சில பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்தை விட்டு போயிடுறாங்க, பிள்ளைகளை விட்டு போயிடுறாங்க, பெற்றோர்களை விட்டு போயிடுறாங்க. அப்போ இது அன்பா? அப்போ அதை தான் இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவர் நான் என்னை மட்டும் இல்லை, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், எல்லாரும் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ அந்த தெய்வீக அன்பு அவங்க எந்த சூழ்நிலையில் போனாலும், எந்த கஷ்டத்தில் போனாலும் என்னுடைய அன்பை நான் கண்டிப்பாக வெளிப்படுத்துவேன். உண்மையான ஒரு அன்பு உபத்திரவங்களில் நீடித்திருக்கும். தொடர்ந்து அன்பாக, இனிமையாக, தயவாக இருக்கும். எப்படி அவங்க ஆரம்பத்தில் அன்பா இருந்தாங்களோ, இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இந்த நேரத்தில் அவங்க மனம் வெறுப்படையாது, கசப்படையாது. அப்பவும் இனிமையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதை தான் ஆண்டவர் இந்த வருடத்தில்
நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அறியாமையினால கடந்த வருடத்தில் எந்த விதத்திலெல்லாம் நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பங்கள், திருச்சபையில கூட பாதிக்கப்பட்ட நிலையில் நாம் இந்த வருடத்துக்குள்ளே வந்திருக்கிறோமோ, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புரவாகும். ஆண்டவரே, நான் உண்மையான ஒரு அன்பிலே என் குடும்பத்தில் உள்ளவர்களை நேசிக்க, எங்கள் திருச்சபையில் உள்ளவர்களை நேசிக்க, எங்கள் ஊரில் இருக்கிறவங்களை நேசிக்க, எங்கள் பட்டணத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்களை நேசிக்க உபத்திரவம் இருக்குது ஆண்டவரே. கஷ்டங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. ஆனால் இதற்கு நடுவிலே உம்முடைய தெய்வீக அன்பை நான் வெளிப்படுத்த ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஒரு துன்பம் வரும்பொழுதுதான், ஒரு பாடு வரும்போதுதான், ஒரு உபத்திரவம் வரும்போதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் முதிர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு கஷ்டம் கூட இல்லைங்க, ஒரு பிரச்சனை கூட இல்லைங்க, ஒரு பாடு கூட இல்லைன்னு சொன்னால் நாம் முதிர்ச்சி அடைய முடியாது. அப்படியே சாதாரணமாக இருப்போம். ஆகவே தேவனாகிய கர்த்தர் பல சூழ்நிலைகளிலே நாம் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி ஆண்டவரோடு இணைந்து வாழ பலவிதமான சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இதில் ஒரு உதாரணத்தை நாம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 13:1-19. இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரி நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரனைப் போல் படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படிக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டுக்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொன்னான். தாமார் தன் சகோதரன் ஆகிய அம்னோன் படுத்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரங்களை சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவைகளை வைத்தாள். ஆனாலும் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லாரும் அவனை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து
அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோடே சயனி என்றார். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலிலே இப்படி செய்யத்தகாது. இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதி கெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்து அவளை கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோடே சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற அந்த அநியாயம் கொடுமையாயிருக்கிறது என்றாள். ஆனாலும் அவன் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்து கொள்வார்கள். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவர்ணமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலைமேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். பார்த்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய உணர்ச்சிகளை நிறைவேற்றுவதற்கு பலருடைய வாழ்க்கை, பலருடைய குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த உலகத்தின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அறிந்தவர்களாக நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை முக்கியப்படுத்தி வேற எந்த ஒரு காரியத்தின் மீதும், எந்த ஒரு சூழ்நிலையில் மீதும் நம்முடைய அன்பை அறியாமையினால வெளிப்படுத்தி அதன் மூலமாக பல பாதிப்புகளுக்கு உரியவர்களாக நாம் மாறிவிடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை எல்லா விதத்திலும் நடத்தும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். எவைகளெல்லாம் அன்பு இல்லை? நான்காவதாக 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 6 வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இப்போ வாசித்த அந்த தேவனுடைய வார்த்தைகளில் இங்கே அன்புக்கு எதெல்லாம் இருக்காது? பொறாமை இருக்காது. மற்றவங்க யாராவது உயர்ந்துட்டாங்கன்னா பொறாமை வராது. அவங்களுடைய தாளந்துகள், திறமைகளை பார்த்து பொறாமை வராது. தன்னையே புகழாது, இருமாப்பா இராது. மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு ஒரு இருமாப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அயோக்கியமானதை செய்யாது. இவங்கெல்லாம் நம்ம பக்கத்திலே வரக்கூடாது, இவங்களை நம்ம சேர்த்துக்கவே கூடாதுன்னு அவங்கள துரத்தாது. அவங்க கிட்ட எப்படி அன்பை காட்டலாம், இதில் அது முக்கியத்துவம் கொடுக்கும். தற்பொழிவை நாடாது, தான் மட்டும்தான்
என்று இல்லாமல் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு அன்பின் மூலமாக எதையெல்லாம் பகிர்ந்து கொடுக்க முடியுமோ அந்த விதத்தில் தன்னுடைய செயல்களின் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். சினமடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலருக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியம் நடந்தால் போதும், உடனே கோவம் வந்துடும், உடனே ஒரு வெறுப்பு வந்துடும். இதெல்லாம் அங்கே அன்பு இருந்தால் அவங்களுக்கு வரவே வராது. அன்பு இருந்தால் தொட்டா சினிங்கன்னு வாங்களே, அந்த மாதிரி அவங்கள எதுவும் ஒன்று தொட்டக்கூடாது, தொட்டால் போதும் ஆண்டவரை கூட விட்டுருவாங்க, வேதம் வாசிக்கிறத விட்டுருவாங்க, ஊழியத்தை கூட விட்டுருவாங்க, வேண்டாம் அந்த பக்கமே நான் திரும்ப மாட்டேன். அப்புறம் இப்படியெல்லாம் இருந்தால் ஆண்டவர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? அதனால் இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, ஆண்டவரே உங்களை மாத்திரம் பார்த்து உங்களோட இணைஞ்சி நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு கோபமே வரக்கூடாது ஆண்டவரே. அன்பு தீங்கு நினையாது. தீங்கு நினையாதுன்னா மற்றவங்களை பற்றி விமர்சிக்காது, அவங்கள கடிந்து கொள்ளாது, தொல்லை கொடுக்காது, சந்தேகப்படாது, குறை கூறாது. இதெல்லாம் தீங்கு நினையாது என்று சொன்னால் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளாக இருக்கும். பாவத்தை நேசிப்பது இல்லை. அதுதான் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், பாவத்தை வெறுக்கும். ஐந்தாவதாக அன்பு எப்படி இருக்கும்? அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு உள்ளவங்க எப்பவுமே உண்மைதான் பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில பொய் என்ற ஒரு சொல்லுக்கு இடமே இருக்காது. அடுத்தது சகலத்தையும் தாங்கும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு மனத்தாங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே தாங்கக்கூடியது தான் அன்பு. மூன்றாவதாக அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். நல்ல திட்டங்கள், நல்ல தீர்மானங்கள், நல்ல நோக்கங்களை சிந்திக்கும், சந்தேகத்திற்கு இடம் அளிக்காது. அடுத்ததாக சகலத்தையும் நம்பும். உண்மை அன்பு எப்பொழுதும் சிறந்ததை எதிர்பார்க்கும். இன்னும் நான் சிறப்பாக என்ன செய்யணும், சிறப்பாக எப்படி நான் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதை எதிர்நோக்கி இருக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். எல்லா காலங்கள், ஏமாற்றங்கள், மரணத்தில் கூட உண்மை அன்பு அவருடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். அன்பு வெற்றியை நோக்கி முன்னேறிக்கொண்டே போகும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. இதுதான் உண்மை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் நம்ம நன்மைக்காக தான் நடக்குது. ஏன்னா நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுறோம். ஆண்டவரும் நம்ம மேல அன்பா இருக்கிறார். ஆகவே எல்லாம் நம்ம நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை இந்த வருடத்திலே நாம் நன்றாக அறிந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாமல் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம். ஆறாவதாக அன்பு நித்தியமானது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிற்பகுதி. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போ, அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போ, அறிவானாலும் ஒழிந்து போ. வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், ஒழிந்து போம், பயனற்றது, வெறுமை என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில்
கட்டார்கியோ என்று கட்டார்கியோ அப்படி என்று சொன்னால் பயனற்றதாக வெறுமையாக போகக்கூடிய நிலைமை. ஆனால் அன்பு ஒழியாது. அதுதான் நீங்க முக்கியப்படுத்தணும். இப்ப ஆரம்பத்திலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி முடிஞ்சவொடனே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அன்பு ஒழியாது. அதை தான் அங்க அவர் முக்கியப்படுத்துறார். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைங்க, நான் எப்படி நம்புறது அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள், ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அதன்படி அவர்கள் நடக்க தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போம், வாக்குத்தத்தமும் அவமாகும். கலாத்தியர் 3:17. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. கலாத்தியர் 5:4. நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையின் என்று விழுந்தீர்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம ஒழியாத அன்பை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அந்த வசனத்தில் வாசிக்கும்போது அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய அன்பு, நமக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அன்பு இந்த வருடத்துல எந்த விதத்திலும் ஒளிந்து போகவே போகாது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தொடர்ந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து 12ஆம் வசனம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைது உள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவே. 10ஆம் வசனத்திலே வாசித்தோம், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். கிரேக்க மொழியில் டெலியஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு நிழல், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கண்ணாடி எசோபட்ரான், கிரேக்க மொழியில் எசோபட்ரான். இப்போ நம்ம பார்க்கறது கண்ணாடியில் நின்று பார்க்கும்போது தான் தெரியும், அதை விட்டு போயிட்டோம்னா அப்புறம் நமக்கு தெரியாது. அப்போ அப்படிதான் இந்த உலகம், உலகத்தில் உள்ளவைகள் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை விட்டு நாம் கடந்து போகும்போது அது அப்படியே மறைந்து விடும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்டு அதன்படி செய்யாம இருந்தா கண்ணாடியில பார்க்குற ஒரு நிழல் மாதிரி தான் நம்ம இந்த உலகத்துல இருப்போம்.
அதற்கு கிரேக்க மொழியில் ஐனிக்கியமா என்று அழைக்கப்படுகிறது. இது நமக்கு புரியாது, புதிராக இருக்குது. ஆனால் நம்முடைய எதிர்காலங்கள், தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற வெளிப்பாடுகள், இதெல்லாம் நமக்கு சில நேரத்தில் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் வருமா, ஒரு கனவை போல தான் இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கே நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, தெய்வீக அன்பு நமக்குள்ளாக இருக்கும்போது, தேவனாகிய கர்த்தர் எதையெல்லாம் இந்த வருடத்தில் நம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் நம் மூலமாக வெளிப்படுத்துவார். 12ஆம் வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இப்படி இருக்கிறோம். நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது, நாம் இனி எப்படி இருப்போம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த உலகத்துல நாம வாழ்கிற இந்த வாழ்க்கை, நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்காக தேவனாகிய கர்த்தர் எப்படி இந்த வருடத்திலும் நம்மை அற்புதமாக நடத்த போகிறார், அதிசயமாக நடத்த போகிறார். அந்த தெய்வீக அன்பினாலே எப்படி நாம தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நாம ஊர்ல இருக்கிறவங்க, நம்ம பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி மேன்மை அடைய போகிறாங்க, விருத்தி அடைய போறாங்க, அதை தான் நம்ம அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதற்காக தான் இந்த உலகத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்மை ஆண்டவர் இந்த ஆண்டிலும் நடத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அடுத்ததாக 7ஆவதாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு விசுவாசத்தை விட பெரியது, அன்பு நம்பிக்கையை விட பெரியது. இந்த மூன்றில், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பு மாத்திரம்தான் நிலைத்திருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? பரலோகம் தெரியும், பூலோகம் தெரியும். அப்ப பரலோகம் என்பது முழுமையாக அன்பினால் ஆளுகை செய்யப்படுகின்ற ஒரு இடம். அப்ப நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பிரசன்னம் நம்மை அனுதினமும் இந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, அந்த அன்பு பரலோகத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னா, எதிர்காலத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்திலேயே இந்த அன்பை ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பயிற்சி செய்யணும். நான் ஏன் இந்த எதிரிகளெல்லாம் நேசிக்கிறேன், எனக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் ஏன் நான் அன்பு கூறுறேன், அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் அவங்கள எதிரியாக மாற்றுகிறது ஒரு சாத்தானுடைய வல்லமை, சத்துருனுடைய வல்லமை. அந்த வல்லமை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, அந்த வல்லமை அவங்கள அழிச்சிடக்கூடாது. அவங்க அதுலேருந்து வெளியே வரணும், அவங்க மனக்கண்கள் திறக்கப்படணும், அவங்க செவிகள் திறக்கப்படணும், அவங்க இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஏன் இந்த பூமியில் இது வரைக்கும் செஞ்சோம், இந்த வருஷத்துலேயும் செய்வோம். ஏன்னா தேவனுடைய அன்பு. நான் மட்டும் பரலோகம் போவதல்ல, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பரலோகம் வரணும், எல்லாரும், என் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் பரலோகம் வரணும், எங்கள் பட்டணத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அந்த பரலோகத்திற்கு வர வேண்டும். அப்படிதான் நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகம் கொஞ்சம் அன்புக்காக, நிறைய பேர் பாருங்க, அன்புக்காக என்ன பண்ணுறாங்க, பல காரியங்களை செஞ்சு அவங்க ஜீவனே போயிடுது. கொஞ்சம் ஒரு அன்புக்காக.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், தெய்வீக அன்பை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், இந்த தெய்வீக அன்பை, இந்த அன்பை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அன்பை இந்த வருடத்தில் எந்த விதத்திலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அதை வெளிப்படுத்த நம்மை எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒரு கொடூரமான ஒரு மகன், கொலை குற்றத்தில் அகப்பட்டவன், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. அப்ப அந்த அம்மா, அவங்க தாய் எப்படி இருப்பாங்க பாருங்க. ஆரம்பத்தில் அந்த அம்மா தாயின் விசுவாசம், எப்படியாவது என் மகன் காப்பாற்றப்பட்டுருவான், எப்படியாவது அவன் உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு விசுவாசமா இருப்பாங்க. அப்புறம் இப்போ அவன் பேசுகிறான், ஏம்மா நான் இப்படியெல்லாம் கொடூரமாக பண்ணிட்டேம்மா, எனக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும், சரி நம்பிக்கையே போகுது, இருந்தாலும் கொஞ்சம் அவன் மேலே நம்பிக்கை வைக்கலாம், ஏன்னா தான் செஞ்ச தப்பை அவன் உணர்ந்துட்டானே, நான் ஒரு குற்றவாளின்றதை ஒத்துக்கிட்டானே, அதனால் கொஞ்சம் அவன் மேலே நம்பிக்கையாக இருக்கலாம். இப்போ அவனுக்கு கொலை குற்றத்துக்கான தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போ அந்த தாய் எப்படி இருப்பாங்க, இப்போ விசுவாசமும் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பையன் போயிட்டான். ஆனால் பையன் போய்விட்டான் என்பதனால அந்த அம்மாவுக்கு அந்த மகன் மேலே இருந்த அன்பு போயிடுமா? என்னதான் இருந்தாலும் அந்த பையனை கொலை குற்றத்துக்காக தூக்கிலிட்டு அவனை கொலை செஞ்சாலும் அந்த அம்மா கடைசி வரைக்கும் அந்த மகன் அந்த தாய்க்கு மகன்தான், அந்த தாய் அந்த மகனுக்கு தாய். அந்த அன்பு அவங்கள விட்டு போகவே போகாது. கடைசி வரைக்கும் அந்த அன்பை அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினதின் மூலமாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில், இன்றைக்கு இந்த வருடத்தில், இந்த 2025வது வருடத்தையும் காண, இந்த 2025வது வருடத்திலும் தேவனாகிய கர்த்தர் எந்த விதத்திலெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நேசிக்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தா ஜெபம் பண்ணுங்க. அப்பா, என் கணவனை நான் புறக்கணிச்சிட்டேன், என் மனைவியை நான் உதாசீனம் பண்ணிட்டேன், என் பிள்ளைகளை நான் வெறுத்துட்டேன், என் உறவினர்களோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எனக்கு இப்போ இல்லை, பல விதத்திலும் நான் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த வருடத்தில் நான் இருக்கிறேன். ஆண்டவர், எனக்கு ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல கொடூரமான காரியங்கள், வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத சம்பவங்கள் 2024வது வருடத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நாளில் ஆண்டவரே, எது என்ன நடந்திருந்தாலும் சரி, உங்கள் அன்பை எனக்கு தாங்க. அவங்க எனக்கு செஞ்சதெல்லாம் நான் மன்னிக்கிறேன்ப்பா. அவங்க எனக்கு விரோதமாக பல விதத்தில் நான் முன்னேறக்கூடாது, நான் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, இந்த உலகத்தில் நான் அழிந்து போக வேண்டும் என்று பல விதத்தில் அவங்க மறைமுகமாக செய்தவைகளையெல்லாம் இன்றைக்கு நான் உம்முடைய அன்பினாலே அவங்களெல்லாம் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, வாய் திறந்து மன்னிப்பு கொடுங்க. அவங்கள நான் மன்னிக்கிறேன், பேரை சொல்லி மன்னிப்பு கொடுங்க, குடும்பத்தை சொல்லி மன்னிப்பு கொடுங்க. ஆண்டவரே, மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து இந்த உலகத்தில் உங்கள் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும் போது தான் இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், விருத்தி அடைய முடியும், இன்னும் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆவியானவரே, இந்த நாளிலும் யாரெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே குடும்பங்களில் ஏற்பட்ட பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், கடந்த வருடத்தில் அவர்கள் கடந்து வந்த துயரமான பாதைகள், இந்த வருடத்திலும் அவர்கள் அதே நிலையில் முன்னோக்கி போகாம இந்த நாளிலே அவங்களுக்கு ஒரு அன்பை கொடுங்கப்பா, ஒரு இயற்கையான ஒரு அன்பை தாங்கப்பா. அவங்க மனம் ரொம்ப வெறுப்புல இருக்குது, கசப்புல இருக்குது, வைராக்கியத்தில் இருக்குது, இருமாப்புல இருக்குது.
என்னால் இனிமே தாங்க முடியாது என்ற நிலையில் இருக்காங்க. ஆவியானவரே, உங்க வல்லமை இப்போ இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர். அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களை அறியாமலேயே ஒரு தெய்வீக அன்பு அவர்களை நிறைத்து கொண்டு இருக்கிறது. எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய, எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய, எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த அன்பினால் இப்போ அவங்க ஆவியை நிரப்புறீங்க, ஆத்துமாவை நிரப்புறீங்க, சரீரத்தை நிரப்புறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே ஒன்றிணைவதற்கு கர்த்தர் ஆவியானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அநேக வருடங்களாக பார்க்க முடியாத அநேக நபர்களை இந்த வருடத்திலே, இந்த நாளிலே அவங்க பார்க்க, அவங்களை குறித்த செய்திகளை கேட்க நீங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இப்ப நீங்க அற்புதங்களை செய்றீங்கப்பா. என் மகனை பார்த்து 15 வருஷம் ஆயிடுச்சு, இனிமே எங்க பார்க்கவே முடியாது. இல்லை மகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெய்வீக அன்பை கொடுக்கிறார். தாய் என்ற ஒரு அன்பை கொடுக்கிறாரு. அந்த அன்பில் ஆண்டவரை பாருங்க. அப்பா, என் மகனை நான் பார்க்கணும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் அநேக குடும்பங்களிலே இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் சிறையிருப்புகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நிலையில், இனிமே நமக்கு ஒரு எதிர்காலமே இல்லை என்ற நிலையில் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய அன்பு இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா மாந்திரீக வல்லமைகள், சூனிய வல்லமைகள், உங்களுடைய அன்பை கெடுத்த எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஆவியை விட்டு, உங்கள் ஆத்துமாவை விட்டு, உங்கள் சரீரங்களை விட்டு இப்பொழுது நிரந்தரமாக வேரோடு அழிந்து கொண்டிருக்கிறது. தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் பூர்வீகத்திலிருந்து வந்த சாப ஆவிகள், உங்க குடும்பத்தில் பூர்வீகத்திலிருந்தே இந்த மாதிரி ஒரு அன்பற்ற சூழ்நிலைகள், அன்பற்ற காரியங்கள், அது அப்படியே நடந்துகிட்டே வருது. இப்ப அது உங்க வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தெய்வீக அன்பினால் உங்களை நிறைத்து அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் வேரோடு உடைத்து போடுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்கிற ஊழியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவருடைய ஆவியிலும், ஆத்துமாவிலும், சரீரத்திலும் உம்முடைய தெய்வீக அன்பு, தெய்வீக வல்லமை, தெய்வீக அபிஷேகம் இந்த வருடத்திலே அவர்கள் யாராக, எந்த நபராக இருக்க வேண்டுமோ அந்த நபராக வாழ உம்முடைய அன்பினால் அவர்களை நிரப்புவதற்காக நன்றி. தேங்க்யூ ஃபாதர். யாரும் வைராக்கியமா இருக்கக்கூடாது, யாரும் இருமாப்பா இருக்கக்கூடாது, யாரும் போட்டி பொறாமையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய அன்பினால் நிறைந்தவர்களாக உம்முடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் தங்கள் ஆவியிலும், ஆத்துமாவிலும், சரீரத்திலும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வாதியும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. சகல கனமகிமை துதி ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டோம். அன்பானவர்களே, நமது தேவன் நம்மோடு பேசுகிறவர். அவர் பேசத் தொடங்கினால் கேட்க 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 இன்பமாய் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேச மாட்டீங்களா? சமீபத்தில் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 19வது ஆண்டு நிறைவு விழாவில் இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டடத்தின் ஒரு பகுதியில்
அந்த கொண்டாட்டத்தை கனத்துக்குரிய ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் ஒரு பகுதியில் என்னை ஒரு காரியம் செய்ய சொன்னார்கள். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரத்தை நான் கடைபிடித்து ஐயாவிடம் சொன்னப்போ ஐயா சொன்னாங்க, இல்லை நீங்கள் நல்லா நேரம் எடுத்துக்கங்க. அவர் சொன்னார் என்பதற்காக நான் நேரம் எடுத்து பாடல், கிறிஸ்மஸ் பாடல் மற்றும் பாடல் எல்லாம் பாடி மக்களை உற்சாகமூட்டிட்டு கீழே வந்தேன். என்னையா இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னார். ஐயா என்னையா நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. அப்போ நான் உணர்ந்தேன், நான் அல்ல, என் வாயின் வழியாக கர்த்தர் பேசியிருக்கிறார், என்னை ஒரு கருவியாக கர்த்தர் உபயோகப்படுத்தியிருக்கிறார். அப்படிதான் தெய்வ மனிதர்கள் பேசும் பொழுது அவர்கள் முடிக்கிற பொழுது, ஐயோ என்ன இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டார் ஐயா, என்ன இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டார் பிரதர், அடட என்ன பாஸ்டர் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டார். அப்படியானால் அது தேவனுடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்ததை நாம் அறிகிறோம். அப்படிதான் கர்த்தருடைய சத்தம் என்று உங்களுக்கு துணித்திருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து இருக்கிற இடத்தில் நீங்கள் எழுந்து நின்று கொள்ளுங்கள். இறுதியான ஜெபத்திற்கு நாம் கர்த்தரின் கரத்தை உறுதியாய் பிடிக்கப் போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களுக்கு பதில் தருவார். அவர் உங்களையும் என்னையும் வர்த்திக்க பண்ணுகிறவர். அப்படியே கூனி குறுகி போய் விடுவது அவருடைய விருப்பம் அல்ல. பிரார்த்தனை செய்வோமா? பரலோக தந்தையே, இந்த இணைப்பில் இருக்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவன் கண்ணோக்கி பாரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகள் உமக்கு தெரியும். சிலருக்கு நோய், சிலருக்கு எதிராளி நிமித்தம் வந்த இன்னல்கள், இவைகளில் இருந்தெல்லாம் நீர் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் பலவீனம் அடைந்திருக்கிற ஒவ்வொரு சரீரமும் இப்பொழுது பலனடைவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு உறுப்பும் உயிரடையட்டும். பொல்லாத கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் அழிந்து போகட்டும். ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணினாலும் முடியாது என்று சொல்லுகிற மருத்துவ கூற்று உமக்கு தெரியும். உமது கரத்தை நீட்டினால் ஒரு வினாடி போதும் அப்பா. உமது பிள்ளைகளை தொட்டு தொட்டு சுகமாக்குங்க. பலருக்கு பில்லி சூனியம், மாந்திரிக கட்டுகள், எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகள் அழிவதாக, மாந்திரிகங்கள் ஒழிவதாக. சூம்பின உறுப்புகள், பில்லி சூனியத்தினாலே செயல்பட முடியாத சரீரம், வளர்ச்சி அடையாத சரீரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவதாக. திருமணத்தை முடக்கி வைத்த அந்தகார சக்திகள், பிள்ளை பேற்றை தடுத்து நிறுத்துகிற அந்தகார சக்திகள், முன்னேற்றம் அடைய முடியாதபடி தடுத்து நிறுத்தும் அந்தகாரங்கள் அழிக்கப்படுவதாக. குழந்தை முதல் பெரியவர் வரை உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். எங்கள் தேசத்தில் தேவன் எழுப்பிய நல்ல தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேக்கோஸ்தேக்காரர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய வருகைக்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற தெய்வ மனிதன் கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்தவர்கள் அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதியும். எல்லா அரசியல் தலைவர்களை நினைக்கிறோம். ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர்தான். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் நீர்தான். ஆகவே தேசங்களில் உள்ள அரசியல் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் பாரத தேசத்தின் பிரதமர், அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவர், அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இராணுவத்தில் பணிபுரிகிறவர்கள், போலீஸ் அதில் பணிபுரிகிறவர்கள், மருத்துவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உலகமெங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவியினுடைய இயேசு ஊழியங்களுடைய பங்காளர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த காலகட்டங்களிலே இன்னும் தேசங்களில் தாண்டவமாடிக்கொண்டிருக்கிற இயற்கை சீற்றங்களில் இருந்து ஜனங்களை தேவன் காப்பாற்றும். கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றும். எல்லைகளில் எங்கும் இயேசுவின் திரு ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். கர்த்தர் ஆளுகை செய்யும். தகப்பனே,
என்னோடு இணைந்திருக்கிற அத்தனை குழந்தைகளையும், இளம் வாலிபர், பெரியவர், முதியவர், ஊழியர்களையும் என் தேவனும் பராமரிப்பில் வைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பர்களை எல்லாம் ஏகோபித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஆராதனைத்தான் முடிந்தது. நமது ஏஞ்சல் டிவியின் அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகள் தொடருகிறது. ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை நீங்கள் காண்பீர்கள். இன்று இரவு கர்த்தருக்கு சித்தமானால் அப்பம் கிளாஸே, அதாவது ஒரு விடுதலையின் ஊழியமாக அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் பேசுகின்றது. ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். விடுதலை வேண்டுபவர்கள் எல்லாரையும் அதில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் அப்பம் கிளாஸே, பிரேக்கிங் த பிரெட். அப்பம் பிட்குதல், ஒரு விடுதலைக்கான நேரம் அது. அன்பர்களை, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.